ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம சீக்ரெட்லி கிரேட்லி மூவியோட செகண்ட் ஹாஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருந்தா தான் செகண்ட் ஹாஃப் புரியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் சீனில் நார்த் கொரியன் கவர்மெண்ட் சவுத் கொரியாவுக்கு அனுப்பின எல்லா ஸ்பைஸையுமே சூசைட் பண்ணி எல்லாருமே செத்து போயிருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. இதனால் சைட் பை சைட் சவுத் கொரியாவில் இருக்கிற நார்த் கொரியன் ஸ்பைஸ் எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. அப்போ நம்ம குட்டி ஸ்பை ஹீரோவை மீட் பண்ணி நம்ம நாட்டை சேர்ந்த நிறைய ஸ்பைஸ் இந்த நாட்டில் இருக்கிறோங்கிற விஷயத்த நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பை தான் இந்த நாட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா. அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பட் நான் அவனை கொல்லலை, காயப்படுத்தி நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆனால் இப்போ நம்ம எல்லாரையுமே சூசைட் பண்ணி இறந்து போக சொல்லிட்டாங்க. வாங்க நம்ம 2 பேரும் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் இருக்கிற சென்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன காரணத்துக்காக நம்ம சூசைட் பண்ணிக்க சொல்கிறாங்கங்கிறத எனக்கு நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும், அதுதான் நம்ம கடமை, தேவையில்லாமல் நீங்கள் என்கிட்ட கொஷின்ஸ்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எண்ணிட்டிடுறான். அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம மஞ்சத்தலை ஸ்பை, டே என்னடா தம்பி கிறுக்கு மாதிரி கன்னை தூக்கிட்டு நிற்கிற, எனக்கு அப்போவே தெரியும் நம்ம நாட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்மளை கோத்து விட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டி ஸ்பை, அடைச்சி வாய் மூடுங்கடா நாய்ங்களா, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே சவுத் கொரியாவுக்கு ஃபேவராக மாறிட்டீங்களா, ஸோ நீங்களுமே நம்ம நாட்டை காட்டி கொடுத்த துரோகிங்க தான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை தூக்குறான். இதனால செம்ம கடுப்பார நம்ம மஜஸ்பை அடிங்க அப்படின்னு சொல்லி அவன் வாய் மேலேயே 4 போட்டு கன்னை கீழே தள்ளி விட்டுறாரு. உங்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம குட்டி ஸ்பை ஒரு கயிறில் தொங்கிக்கிட்டே போகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, நீ அப்படி வரியா, நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்தே வாங்கினா அந்த கண்ணாலேயே அந்த இதை கிளைம் பண்ணி அப்படியே போறாரு. இந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு செம்ம மாசா இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஹீரோ குட்டி ஸ்பையுமே பார்த்துட்டு அவன் கையில் கண்ணை கொடுத்து, எங்க என்ன சுடு பார்ப்போம், நீ தான் நம்ம நாட்டு கவர்மெண்ட்க்கு ரொம்பவே லாயலான ஆளாச்சே. ஆனால் நம்ம குட்டி ஸ்பையை ஹீரோ மேலே அவன் வச்சிருக்க மரியாதை சுட விடாமல் தடுத்துடுது. இதனால நம்ம ஹீரோ சுடுடா என்ன கொல்டா என்ன அப்படின்னு சொல்லி அடி புரட்டுறாரு. ஆனால் நம்ம குட்டி ஸ்பையால் முடியல. ஸோ நம்ம ஹீரோவுமே, இது உன்னோட தப்பு கிடையாது, மனுஷனாக பிறந்திருக்க எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட சவுத் கொரியாவில் இருந்த நார்த் கொரியன் ஸ்பை நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா, நல்லவராக கண்ணாடி போட்டுட்டு, அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியாவது இதுக்கப்புறம் இறக்க போகிறவங்கள நம்ம தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் சவுத் கொரியாவில் இருக்கிற நார்த் கொரியன் ஸ்பைஸில் இன்னும் ஒரு சிலர் சூசைட் பண்ணிக்காமல் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம நார்த் கொரியன்ஸ் அந்த ஸ்பைஸ் எல்லாம் கொல்றதுக்காக 2 ஆளுங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற நம்ம குட்டி ஸ்பை, என்னோட கேப்டன் 2 பேரையும் நெருங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்னை தாண்டி தாண்டா போயாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுடுறான். அதுவே இங்கே நார்த் கொரியன் ஸ்பைஸ் இன்னும் 3 பேர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அந்த சவுத் கொரியன் ஆஃபீஸர் நம்ம ஆளுங்களை மீட் பண்ணி, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, நீங்கள் 2 நாட்டு கண்ணிலையும் மாட்டாமல் தப்பிச்சிடுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணி நம்ம குட்டி ஸ்பை போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ போகாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடுக்கிறாரு, இருந்தாலும் கேட்காம போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோ எப்படியாவது குட்டி ஸ்பையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்தார் இல்லையா போஸ்ட்மேன், அதாவது பெரிய ஸ்பை, அவரை காட்டுறாங்க. நார்த் கொரியாவுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்துடலாம், என்னை எப்படியாவது இங்கே மறைச்சி வை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ அந்த சவுத் கொரியன் போலீஸ் ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணி வந்த நம்ம குட்டி ஸ்பை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். நீ எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் எங்ககிட்ட சொல்லு, உங்கள் ஆளுங்க எல்லாரோட உயிருக்கும் நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதுவே நார்த் கொரியன் கவர்மெண்ட்க்கு இந்த மாதிரி குட்டி ஸ்பை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா இன்னும் 2 பேர் மாட்டாமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரவும், நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் அனுப்பி வச்சார் இல்லையா, அவரையே நீங்களே போய் அந்த 3 பேரையும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது நம்ம ஹீரோ எப்படியும் நம்ம நார்த் கொரியன்ஸ் கிட்ட மாட்டினாலும் சங்கு தான், சவுத் கொரியன்ஸ் கிட்ட மாட்டினாலும் சங்கு தான் அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நம்ம பேக்கு மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஹேர் கட்லாம் பண்ணிட்டு டோட்டலாக கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட க்ரஷை பார்த்து, உன் தம்பி வயசில் வேணா உன்னோட சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் அவன் ரொம்பவே மெச்சூர் ஆனவன், எந்த விஷயமா இருந்தாலும் அவன்கிட்ட நீ கன்சல்ட் பண்ணிக்கோ, எங்கே போகிறதா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிடுறாரு. ஈவன் அந்த பொண்ணோட தம்பி நம்ம ஹீரோவோட ஃபுல் கெட்டப்பை பார்த்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பறந்துட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ, என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷுமே நீ தான், லாஸ்ட்டு க்ரஷுமே நீ தான், உன்னை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது உன்னோட அழகு கூடிகிட்டே தான் போகுது, மேபி இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசி டைமாக இருக்கும், உன் கூட சேர்ந்து நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் சீசா விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது நடக்காமலே என்னோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி சோகமாகிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஓனர்கிட்ட, நான் எங்கேருந்து வந்தனோ அங்கேயே திரும்ப இன்றைக்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ரு, உனக்கு நான் போதுமான சேலரி கொடுக்கலன்னு சொல்லி என்னை நீ தப்பாக நினைக்காத, உன்னை என்னோட பையனாக தான் நான் பார்த்தேன், அதனால தான் உன் சேலரியிலேருந்து நான் பிடிச்சிக்கிட்ட பணத்தை எல்லாத்தையுமே உன் பேர்லேயே பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், அந்த பேங்க்குக்கான பாஸ்புக் நீ இங்கே வந்தபோது போட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸோட பேக்கெட்டில் இருக்குது,
இது இனிமேல் உன்னோட வாழ்க்கை, நீ தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், உனக்கு டைம் கிடைக்கும் போது என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இவ்வளவு நாளாக இந்த மக்கள் எல்லாரையுமே நம்ம முட்டாளாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கில்ட்டினஸ் உருவாக ஆரம்பிக்குது. அங்கே கட் பண்ணி நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு வரும்போது நிலத்தடு மாதிரி ஒரு குப்பை தொட்டியில் விழுந்து கிடப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவை அவங்க ஓனர் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோ இந்த ஏரியாக்குள்ளேயே வந்திருப்பாரு. தென் நம்ம ஹீரோ அந்த அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்து, நீ பெத்த குழந்தை இப்போ இந்த அட்ரஸில் தான் இருக்கான், அவனை நீ பார்க்க போகிறதுக்கு முன்னே உன்னையே தைரியமாக மாற்றிக்க, ஏன்னா இதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், டிக்கெட்டை பற்றி நீ எந்த கவலையும் படாத, இவ்வளவு நாள் நான் சம்பாதிச்ச பணத்தை உன்கிட்ட கொடுக்குறேன், இந்த பணத்தில் நீ டிக்கெட் வாங்கிட்டு உன்னோட பையனை போய் பாரு, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்பவே ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுவே இங்கே இன்வெஸ்டிகேஷனுக்காக தூக்கிட்டு வந்திருக்க நம்ம குட்டி ஸ்பை கிட்ட சவுத் கொரியன் போலீஸ், உன் டீமை சேர்ந்த மற்ற எல்லாரும் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை நீ சொல்லிடு, ஏன்னா இப்போ நார்த் கொரியாலேருந்து ஒரு டீம் இங்கே இருக்கிற ஸ்பைஸ் எல்லாம் கொல்றதுக்காக வந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இதனால் உன்னோட கேப்டன்ஸ் 2 பேருமே கொலை செய்யப்பட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது தான் நம்ம குட்டி ஸ்பை, என் நாட்டை காப்பாற்ற நிறையவே சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஆனால் என் கேப்டன்ஸை காப்பாற்ற நான் மட்டும்தான் இருக்கேன், எங்களை மாதிரி இந்த நாட்டுக்குள்ளே வர ஸ்பைஸ் எல்லாரோட உடம்புலையுமே சிப் வச்சுருப்பாங்க, அந்த சிப்பை ட்ராக் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் டிவைஸ் எங்கள் நார்த் கொரியன் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும், இப்போ இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்க எங்கள் நார்த் கொரியன் ஆளுங்க கிட்ட கண்டிப்பாக அந்த டிவைஸ் இருக்கும், நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இன்னும் 2 கேப்டன்ஸையுமே கண்டுபிடிச்சிடலாம், ப்ளீஸ் நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறான். இப்போ நம்ம குட்டி ஸ்பை சொன்ன மாதிரியே சவுத் கொரியாவுக்கு வந்திருக்க நார்த் கொரியன் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஹீரோவோட அந்த சிப்பை ட்ராக் பண்ணி ஹீரோ எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீரோவை கொல்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு கொஷின் தான், என்ன காரணத்துக்காக எங்களை நீங்கள் சூசைட் பண்ணிக்க சொன்னீங்க, இப்போ எதுக்காக எங்களை கொல்றதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சவுத் கொரியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரிய ஆஃபீஸர், இது நம்ம நாட்டு கவர்மெண்டோட ஆர்டர், நம்ம நாட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் செய்யணும், அதை தாண்டி வேறு எந்த கொஷினும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, இன்னும் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் கூட வந்தவங்கிட்ட அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் டப்பு டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனை அப்படி இப்படின்னு அடிச்சு போட்டு அவன் கையில் இருக்கிற கண்ணையே வாங்கி அந்த ஆஃபீஸரை பார்த்து, நான் கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்லுங்கள், எங்கள் அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை கண்ணா பின்ன நடிச்சு கடைசியில் அவர் கையில் இருக்கிற அந்த கன்னோட சைலன்சரையும் ட்ரிகரையுமே எடுத்து வெளியில் போட்டுடுறாரு. அதே நேரம் பின்னால் அந்த கீழே விழுந்தான் இல்லையா இன்னொருத்தன், அவன் நம்ம ஹீரோவோட முதுகுலையே குத்திடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம கையில் வச்சிருக்க அந்த மொக்க கண்ணாலேயே அவன் மூஞ்சிலேயே 4 குத்தும் போது திரும்ப அந்த பெரிய ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை அடித்து மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஏரியாவில் இருக்க அந்த 2 குட்டி பசங்களும் வரவும் நம்ம ஹீரோ சமாளிக்கிறதுக்காக அப்படியே உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அந்த குட்டி பசங்க திரும்ப நீங்கள் என்ன கக்கா போயிட்டுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஸோ அந்த குட்டி பசங்க மேலே இருந்து அந்த 2 நார்த் கொரியன்ஸ் ஆஃபீஸர் பார்க்குறத ஊர் மக்கள் தான் யாரோ நம்ம ஹீரோ கக்கா போகிறத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கொடையால் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி மறைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷ்னலாக ஆகிறாரு. ஆனால் நார்த் கொரியன் ஆஃபீஸரில் ஒருத்தன் நம்ம ஹீரோவை சுடுறதுக்காக டமார்னு மேலேருந்து கீழே குதிக்கிறான். அப்போ கரெக்டாக அங்கே வர மஞ்சள் கலர் ஸ்பை நார்த் கொரியன் ஆஃபீஸர் மேலே காரை விட்டு ஏற்றி நம்ம ஹீரோவையும் அந்த குட்டி பசங்களையும் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. தென் நம்ம ஹீரோ அந்த குட்டி பசங்க 2 பேரையுமே வீட்டில் போய் விடுறாங்க. அப்போ அதில் பெரிய பையன், நீ வரலையா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நீ தான் உங்கள் அம்மாவையும் உன் தம்பியையும் பார்த்துக்கணும், ஏன்னா நீ ரொம்பவே பெரிய பையன் இல்லையா, ஸோ நீ கண்டிப்பாக உன் ஃபேமிலியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை நம்ம நாட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் போஸ்ட்மேன் ஸ்பை கிட்ட ஒரு சில ஆயுதங்கள்லாம் கேட்டிருக்கேன், அவர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு பெரிய பில்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈவன் அங்கே நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை சொன்ன மாதிரியே போஸ்ட்மேன் ஸ்பை ஒரு பேக்கோட ரெடியாக இருக்காரு. நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையும் ஆர்வமாக போய் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி துப்பாக்கி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த பேக் ஃபுல்லாகவே செங்கக்கல்லாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ தான் அந்த போஸ்ட்மேன் ஸ்பை, நான் நினச்சேன்டா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம நாட்டு கவர்மெண்ட்க்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி, கடைசியில் என்கிட்டயே நம்ம நாட்டு கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக ஹெல்ப் கேட்டுட்டீங்களே, உங்களுக்கு சாவு நிச்சயம்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, டே லூசு பசங்களா, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் ஸ்பை கிடையாது, நார்த் கொரியன் யூனிவர்சிட்டியோட தலை சிறந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர்னா, நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியாவுக்கு ஸ்பைஸாக அனுப்பப்படுற எல்லாரோட மென்டாலிட்டியும் செக் பண்ணுற பொசிஷனில் இருக்கேண்ணா, அதனால தான் அடிக்கடி உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணி அப்பாவி மாதிரி நடித்தேன், நீங்களும் நம்பிட்டீங்க, கடைசியில் உனக்கும் பெப்பன் நம்ம நாட்டுக்கும் பெப்பன் சொல்லி நம்ம நாட்டையே காட்டி கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களே, உங்கள் எல்லாரையுமே நாங்கள் இங்கேயே கொண்டு புதைக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை செம்ம கண்டாகி ஒரு செங்கலை தூக்கி போடுறாரு. பட் அந்த அட்டாக்லேருந்து சைக்காலஜிஸ்ட்டை ஒருத்தன் காப்பாற்றிடுறான். ஸோ நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை, பரவாயில்ல கன் கொடுத்துருந்தா கூட இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் ஆக்ஷன் இறங்க முடியாது, செங்கக்கல்லுமே சூப்பராக தான் இருக்குது, எரிமச்சா அவன் மேலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் போடும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே கன்னால் சுட ட்ரை பண்ணுறாங்க. பட் கன்னில் புல்லட் இல்லை.
இதுக்கு காரணம் யாருன்னா சைக்காலஜிஸ்ட்டை காப்பாற்றினா இந்த கமாண்டர் தான். ஏன்னா மஞ்சள் கலர் ஸ்பையோட அப்பா கிட்ட தான் இந்த கமாண்டர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம கமாண்டரை காப்பாற்றுறதுக்காக தான் அங்கே இருக்கிற எல்லாரோட கன்லேருந்துமே புல்லட் எடுத்து போட்டிருப்பாரு. இப்போ பார்த்தோன்னா அங்கே இருக்கிற யார்கிட்டையுமே கன் இல்லை. ஸோ எல்லாருமே ஆக்ஷனில் இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரவும் நம்ம சைக்காலஜிஸ்ட் மட்டும் போய் தனியாக ஒழிஞ்சுக்கிறாரு. மற்ற எல்லாருமே நம்ம 2 ஹீரோஸையுமே அடி புரட்டுறாங்க. நம்ம ஹீரோங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா பறந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே துவம்சம் பண்ணிடுறாங்க. தென் ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட எங்கள் ஃபேமிலிலாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, என்னைக்கு நீங்கள் இந்த மிஷனுக்காக சவுத் கொரியா வந்தீங்களோ அன்றைக்கே உங்கள் ஃபேமிலி சேர்ந்த எல்லாரையுமே நாங்கள் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகி உங்கள் எல்லாரையுமே சூசைட் பண்ணிக்க ஆர்டர் போட்டாங்க. நார்த் கொரியாவுக்கு சேவை செய்கிறதுக்காக சவுத் கொரியாவுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே செத்து போனதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலியை மட்டும் வச்சுட்டு நார்த் கொரியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாரையுமே அப்போவே போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போய் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை, எனக்கு தான் அம்மா குடும்பம் யாருமே இல்லையே, நான் எதுக்காக கவலைப்படணும், ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பண்ண துரோகத்துக்காக கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக நம்ம மஞ்சள் கலர் ஸ்பைக்கு ஹெல்ப் பண்ண அந்த கமாண்டரே நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையை திரும்ப வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையவே கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாலேயுமே ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையும் இந்த கமாண்டரோட தங்கச்சியுமே லவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை சவுத் கொரியாவுக்கு வரதுக்கு முதல் நாள் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணுமே பார்க்கறதுக்காக கேம்பை விட்டு வெளியில் வந்திருப்பா. ஆனால் திரும்ப அவள் கேம்ப்குள்ளேயே போயிருக்க மாட்டா. எங்கே இருக்காங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஸோ தன்னோட தங்கச்சி எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்டிங்கில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ கழுத்துலேயே கையை வச்சிருவாரு. ஆனால் நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை, உன் தங்கச்சியை நான் பார்க்கணும்னு சொன்னேன், ஆனால் அவன் என்னை பார்க்கறதுக்காக வரல, ஒன்றை மாதிரியே உன் தங்கச்சியுமே ஒரு நம்பிக்கை துரோகி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்டேயே வந்து, உங்கள் அம்மாவே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, நீ எதுக்காக இங்கே இருக்க, பேசாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி நீயுமே போயிட அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக வராரு. கரெக்டாக நம்ம ஹீரோ அப்பா அவரோட கையை பிடிச்சி, நீ சொல்கிற எதுவுமே உண்மை கிடையாது, எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை அடி புரட்டுறாரு. அப்போ கரெக்டாக நார்த் கொரியாலேருந்து வந்திருக்க ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் கொரியன் போலீஸ் டீம் குட்டி ஸ்பையுமே கூட்டிகிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. தென் இப்போ உள்ளே வந்து சவுத் கொரியன் போலீஸ் டீமை பார்த்ததும் நார்த் கொரியன் மிலிட்ரி எல்லாருமே சும்மா டப்புன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையை சரி செய்யணுங்கிறதுக்காக சவுத் கொரியன் போலீஸ் டீமில் பாதி பேர் அங்கேருந்து எஸ்கேப் ஆக்கிடுறாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம குட்டி ஸ்பை தப்பிச்சு தன்னோட 2 கேப்டனையும் பார்க்கறதுக்காக அந்த பில்டிங்குள்ளே போயிடுறான். அடுத்த சீனில் சம்பவம் நடந்து முடிஞ்ச இடத்துக்கு வர அந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர் கிட்ட சைக்காலஜிஸ்ட், சார் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, இங்கே நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம 2 பேரும் கவர்மெண்ட் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ரொம்பவே டென்ஷன் ஆகி, இந்த மிஷன் முடிகிறதுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட்டை அப்படியே செவுத்துல வச்சு மோதி கொலை பண்ணிடுறாரு. அதுவே தப்பிச்சு வந்து நம்ம குட்டி ஸ்பை நார்த் கொரியன் போலீஸுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க சவுத் கொரியன் ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்தே போட்டு தள்ளிடுறான். தென் சவுத் கொரியன் போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் எல்லா ஸ்னைப்பர்ஸையுமே கொண்டுட்டேன், நீங்கள் என்னோட 2 கேப்டனை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றான். இப்போ சம்பவ இடத்துல இந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர் எந்திரிச்சு நடக்க முடியாமல் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அடிப்பட்டதுனால நார்த் கொரியன் சோல்ஜர்ஸே அவங்களையே போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு சவுத் கொரியன் போலீஸ், கிம் நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, உங்க நாட்டு மக்களுக்குள்ள உனக்கே எப்படி மனசு வரும் அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது எங்க நாட்டு பிரச்சனை, நானே முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருவேன், தேவையில்லாம நீ மூக்கு நுழைச்சினா கண்டிப்பா இதே நிலைமை தான் உனக்கும் அப்படின்னு வார்ன் பண்ணி சவுத் கொரியன் போலீஸ் இதை தாண்டி மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில வெடிமருந்தெல்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டு அவன் பாட்டும் மேலே போயிட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு தனியாக மொட்டை மாடிக்கு வராங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே அந்த கமாண்டருமே வந்துடுறாரு. அவரு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை கிட்ட, இவ்வளவு நாளாக நான் உங்களை தப்பாக நினச்சி உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இன்னும் நம்ம நாட்டு கவர்மெண்ட் நிறைய ஃபேமிலியை கேம்பில் அடைச்சி வச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் நினச்சா காப்பாற்றலாம், ப்ளீஸ் அவங்க எல்லாரையுமே காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இறந்து போயிடுறாரு. பட் இங்கே நம்ம ஹீரோங்க 2 பேருமே வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க அந்த பில்டிங்கை சுற்றி சவுத் கொரியன் ஆர்மி வெளியில் யாரும் போகாத மாதிரி லாக் போட்டுடுறாங்க. இதனால வகையாக எல்லாரும் உள்ள மாட்டுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக நார்த் கொரியன் டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையோட அப்பா தான் பெரிய ஆஃபீஸர் இல்லையா, ஸோ உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுத்து உங்கள் அப்பா கிட்ட நான் திரும்ப வந்துடுறேங்கிற விஷயத்த மட்டும் நீ சொல்லு, உன்னை மட்டும் சேஃபாக நாங்கள் நார்த் கொரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை ஒரே போடா போட்டு அந்த மொபைலை உடச்சி, நீங்கள் போடுற பிச்சை யாருக்கு வேணும், நான் என் ஃப்ரெண்டுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்கு போராடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நார்த் கொரியன் ஆஃபீஸரில் ஒருத்தன், என்னடா ரொம்ப சீன் போடுறியா, நீயே உங்கள் அப்பாவுக்கு இல்லீகலாக பிறந்த பையன், உன்னோட பிறப்பை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், என்னமோ பெரிய டான் மாதிரி பேசி கிழிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம மஞ்சள் கலர் ஸ்பையோட பிறப்பை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறான். இதெல்லாம் கேட்டு தன்னோட பொறுமையை இழக்கிற நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை, மச்சான் என் காலில் பயங்கரமாக அடிப்பட்டதுனால ரொம்பவே ரத்தம் போயிட்டுருக்கு, என்னை இப்போ தப்பாக பேசினவனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கூட, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவனை அடி புரட்டி எடுத்து நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை கிட்ட தூக்கி போடுறாங்க. அவ்வளோதான், நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை எப்படியாவது அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவன் ஒரு கத்தி எடுத்து மஞ்சள் கலர் ஸ்பையோட வயிற்றுலேயே குத்திடுறான். அவ்வளோதான், நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை அந்த கத்தியை வச்சே அவன் கழுத்தை அறுத்து போட்டு தெளிக்கிறாரு.
இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பெரிய நார்த் கொரியன் ஆஃபீஸர், நான் உன்னை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் போதே சொன்னேன், நீ என்னை மீட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லான வாரியராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா துரோகியாக இருக்கணும். ஃபைனலாக நீ என்னோட துரோகியாக தான் என் கண்ணு முன்னால் நிற்கிற. நாட்டுக்கு துரோகம் பண்ண ஒன்றா சும்மா விட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, டேய் கிறுக்கு பசங்களா, நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக தானடா உங்கள் எல்லாரையுமே நம்பி எங்கள் அம்மாவை அங்கே விட்டுட்டு வந்தேன். நீங்கள் அவங்கள அடிமை மாதிரி நடத்தி போட்டு தள்ளிட்டு கடைசியில் என்ன துரோகின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்குலாம் இறக்கமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இறக்கம் இல்லாத அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. இதனால கோவம், விரக்தி, துக்கம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு வெடி மாதிரி வெடிக்குது. ஸோ நம்ம ஹீரோ நார்த் கொரியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே நார்த் கொரியன் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாகவே யூஸ் பண்ணி அடி புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக நார்த் கொரியா பெரிய ஆஃபீஸருமே களத்தில் இறங்குறாரு. பட் அவருக்கு நம்ம ஹீரோவை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை அடித்து தள்ளிடுறாரு. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து சவுத் கொரியன் போலீஸ் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நார்த் கொரியன் பெரிய ஆஃபீஸர், இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம், நம்ம நாட்டுக்கு ரொம்பவே பெரிய அவமானம் அப்படிங்கிறதுனால ஹீரோவை சுட்டு கொண்டுட்டு அவருமே சுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகும்போது தான் சவுத் கொரியன் போலீஸ் டீமை சேர்ந்த ஒருத்தன் நம்ம நார்த் கொரியன் பெரிய ஆஃபீஸரை சுட்டுறான். யாருடா அது அப்படின்னு பார்த்தோன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம குட்டி ஸ்பை தான் மாறு வேஷம் போட்டு இந்த மாதிரி சவுத் கொரியன் போலீஸாக வந்திருப்பான். அவனை பார்த்து ஷாக்கார நார்த் கொரியன் ஆஃபீஸர், நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி மாறிட்டீங்க? என்னோட ஸ்டூடெண்டாக இருந்த வரைக்கும் நாங்கள் நாட்டுக்காக உயிரையே கொடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இப்போ எனக்கு அகேன்ஸ்டாக நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாகவே திரும்பிட்டீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டி ஸ்பை, நான் என்னோட கேப்டன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பையாக இந்த சவுத் கொரியாக்கே வந்தேன். ஆனால் இங்கே என் கேப்டனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு என்னோட நாட்டுக்காக போராடணும்? எனக்கு என்னோட கேப்டன் தான் முக்கியம். சாரி, என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவரை சுடுறதுக்காக எய்ம் பண்ணும்போது அந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர், பல வருஷமாக அவங்க எல்லாரையுமே நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணது நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே மாறிட்டீங்க. ஸ்டில் நம்ம நாட்டு கவர்மெண்ட் நம்ம எல்லாரையுமே நம்பிட்டு தான் இருக்குது. அதுக்காகவே நீங்கள் பண்ண துரோகம் நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது, வாங்க எல்லாரும் சேர்ந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்க பாம்போட அந்த சாவியை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை, வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லை, ஆனால் வாழ ஆசைப்படுறவங்கள நம்ம வாழ விட்டு தான் ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்களுக்கு இதனால எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நார்த் கொரியன் ஆஃபீஸர் பண்ண போகிற மிகப்பெரிய பிளாஸ்ட்ல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரை தள்ளிக்கிட்டே தானுமே குதிச்சிடுறாரு. இதனால நார்த் கொரியன் ஆஃபீஸர் கையில் வச்சிருக்க அந்த பாம்பு வெடிச்சு 2 பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்னால வேற யாருக்குமே பாதிப்பு இல்லை. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ அப்படியே மனசொடைஞ்சு போய் என்ன பேசுறதுனே தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வர சவுத் கொரியன் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்டையுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குட்டி ஸ்பை ஹீரோ கிட்ட, இவங்க சொல்கிற இதையுமே நம்ம கேட்க வேண்டாம், நமக்காக தான் இன்னொரு கேப்டன் அவரோட உயிரையே விட்டுருக்காரு, ஸோ நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும், நாமன்னு சொல்கிறத விட நீங்கள் எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும். இந்த பில்டிங்கில் நிறையவே வழிகள்லாம் இருக்குது, நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றி வெளியில் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் எங்கேயாவது போய் சந்தோஷமாக வாழுங்க கேப்டன், என்னை பற்றி யோசிக்காதீங்க, எந்திரிங்கன்னு சொல்லி ஆக்ரோஷமாக நம்ம ஹீரோவை போட்டு அடி புரட்டி எடுக்கிறான். பட் நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே மனசோடைஞ்சு போயிட்டார் இல்லையா? ஸோ அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஓனர் நம்ம ஹீரோ பேரில் நிறையவே பணம் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாஸ்புக்கை பார்த்து, எனக்கு நான் பழைய வாழ்க்கை, அதாவது முட்டாள் மாதிரி தெருவில் வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த வாழ்க்கை வாழணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதற ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவோட ஓனர் வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த முட்டாள் கூட எடுத்துகிட்டு போனானா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க. தென் நம்ம ஹீரோவோட அண்ணன் ஹீரோ இப்போ எங்கே இருப்பான், என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட க்ரஷ் ஹீரோவை பார்க்கறதுக்காக தன்னோட தம்பி கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மஞ்சள் கலர் ஸ்பை வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக தன்னோட கிட்டாரை தன்னோட ஹவுஸ் ஓனரோட வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாரு. ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுற பொண்ணு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தன்னோட பையனை பார்க்க போகிறதுக்காக ரெடியாக இருக்கா. அதுவே நம்ம குட்டி பசங்க 2 பேரும் ஹீரோ எப்படியும் திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி திரும்ப நமக்கு 2 ஹீரோவையுமே காட்டுறாங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸ்கார் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. டேய் தம்பி, துப்பாக்கியை கீழே போடுறா, எப்படியாவது நான் உங்கள் 2 பேரையும் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு சீனியராக இருக்கிற ஆஃபீஸர் பின்னால் நிற்கிற கமாண்டோஸ் கிட்டலாம் அவங்க 2 பேரையும் எதுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க, சுடுங்க 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 அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆஃபீஸர், ப்ளீஸ் அவங்களை சுற்றாதீங்க, 2 பேருமே சின்ன பசங்க, இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கேட்டு டென்ஷனால நம்ம குட்டி ஸ்பை டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுட ஆரம்பிச்சிடறான். அதில் தெரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஆஃபீஸரையுமே காலில் சுட்டுறான். ஸோ அவர் பயங்கரமாக வீக்காகிறதுனால அவரோட ஹையர் ஆஃபீஸர் சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா போலீஸுமே நம்ம குட்டி ஸ்பையை சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுமே கிட்டத்தட்ட இறந்து போகிற மாதிரி இருக்கும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவுமே போய் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பட் சவுத் கொரியன் போலீஸ் நம்ம ஹீரோவையுமே சுட்டு தள்ளிடுறாங்க. அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அங்கே நம்ம குட்டி ஸ்பையோட பேக்ரவுண்ட் வாய்ஸில், கேப்டன், அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸில்,
ஒரு சாதாரண மனுஷனா அமைதியான நாட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குட்டி ஸ்பை நீங்கள் ஏதோ தகுதிக்கு மீறி ஆசைப்படுற மாதிரி இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஓ அப்படியா, அப்போ நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டி ஸ்பை நான் இங்கே சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீட்டோட பக்கத்து வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மஞ்சள் கலர் ஸ்பை நான் உங்கள் 2 பேருக்குமே பக்கத்து வீட்டு பொண்ணாக இருப்பேன், நீங்கள் 2 பேருமே என்னை லவ் பண்ணி எனக்காக சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ நமக்கு நம்ம ஆளுங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து விளையாண்ட ஒரு சில நாட்கள் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் கண் மூட்டுறாரு. கட் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட சவுத் கொரியன் ஸ்பை அப்படிங்கிறத இன்னமுமே நம்பாமல் நம்ம ஹீரோவோட ஓனர் என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஹீரோ தன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிகிற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் இருந்த எல்லா மக்களுமே நம்ம ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட ஓனர் ஹீரோவை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்ச அந்த இடத்துலையே தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை மாட்டிவிட்டு அதில் நீ இன்னமுமே உயிரோட இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அப்படி தான் ஒரு நாள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோக்கு பின்னால் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இன்னும் இறந்து போல உயிரோட தான் இருக்காரு. நம்ம ஹீரோவை எப்படியாவது பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஓனர் தவிச்சு போகிறாங்க. இதோட சீக்ரெட்லி கிரேட்லி அப்படிங்கிற இந்த படமுமே முடியுது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி, இந்த வீடியோவில் என்னென்னு தெரில, அதிகமாக அப்புறம் தட்டு இது அதுன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், நானும் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. ஈவன் இந்த பட்டு ஸோ அந்த வார்த்தை கூட அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அதை விட ஈவன் அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த மாதிரியான வார்த்தைகளுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானுமே அது பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஸோ திரும்ப சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.